தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்யாத பாஜக அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த மாவட்ட மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். வடக்கு மாவட்ட பொறுப்பு குழு தலைவர் எஸ்.கே. ரத்னகுமார், கிழக்கு மாவட்ட செயலாளர் வி.கே. சுதாகரன், தணிக்கை குழு உறுப்பினர் எஸ்.எல். பாசறை பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் ஏ. கிருஷ்ணமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொள்கை விளக்க அணி செயலாளர் ஆ. வத்தியத்தேவன் கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட மதிமுக தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய பாஜக அரசின் பாசிச செயல் குறித்து கண்டனங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் இ. தேவராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி. முருகன், நகர்மன்ற உறுப்பினர் ராணி முருகன், ஆடையூர் எஸ்.ஏ. அண்ணாமலை, நாடாளுமன்ற இணையதள உறுப்பினர் என். சிவகுமார், முடிவில் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் என். பூபாலன் நன்றி கூறினார்.